B1ங்கிற லெவல் வந்து 3 மாசம் எடுப்பாங்கம்மா. அப்புறம் அதுக்கப்புறம் B2ங்கிற ஒரு லெவல் இருக்கு. அது வந்து ஒரு 4, 5 மாசம் போகும். அதுவே கிட்டத்தட்ட அந்த மொழி படிக்கிறதுக்கே 1 வருஷம் வேணும். Ja, 2 Jahre, ich mache nichts. Warum? Ich lebe, nur lebe. Okay. Ich denke, man kann nicht lernen alleine. Ohne Deutsch Kurs, ohne intensive Training. Vielleicht keine Volkshochschule, keine Intensität. Zuerst du musst Wir A1, brauchen A2 viele. lernen. Ja. Und dann B1, das ist andere. Andere Start? Andere Start, ja. Da ist viele Wörter, große Wörter, schwere Wörter. In B2 auch. Alle neue. Ja. Das ist nimmt viele Zeit. Ja. Für nur diese. Ja. Aber noch, du musst lernen. Ja. Das ist schwer. Ja. So, wie viele Monate brauchst du von A2 bis B2? Ja. Vielleicht 1 Jahr. 1 Jahr? Ja, 1 Jahr lernen. So, ich denke 5 Monate. Genug. Wir müssen lernen jeden Tag 5 Stunden. Ja. Deutsche Kurs 5 Stunden? Ja. Plus allein, ja. Plus alleine 2 Stunden. Circa 2 Stunden. So. Michaela, ja. சாட்டர்டே லீவு இன்றைக்கும் நாளைக்கும். ஸோ அதுதான் ட்ரெஸ்ட்டுன்னு வந்திருக்கேன். என்ன பண்ணுறீங்க? தூங்கிட்டீங்களா? கூப்பிட்டுருந்தீங்க. அப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருந்தேன், மெக்டானல்ட்ஸ் சாப்பிட்டு இருந்தேன். இந்த ஜூலை 28 வந்தால் ஜெர்மனி வந்து 1 வருஷம் ஆக போகுது. ஜெர்மனி A2 லெவல் முடிஞ்சு நேத்தோட. B1ங்கிற லெவல் வந்து 3 மாதம் எடுப்பாங்கம்மா. அப்புறம் அதுக்கப்புறம் B2ங்கிற ஒரு லெவல் இருக்குது. அது வந்து ஒரு 4, 5 மாதம் போகும். அதுவே கிட்டத்தட்ட அந்த மொழி படிக்கிறதுக்கே 1 வருஷம் வேணும். எப்படி இருந்தாலும் ஒரு வேலையை பிடிச்சிருவான், இல்லை பைக்கு தேவையில்லை அப்படின்னு நம்பிட்டு இருக்கீங்க, அப்படி தானே? நம்பிட்டு இருக்கிறேன். இப்போ நான் ஒன்றுமே இல்லை, அந்த கம்பெனிக்குள்ள செய்ய முடியும் வேலை, இதெல்லாம் பண்ண முடியுமா நினைச்சேன். இப்போ எல்லாமே 2 நாள் வேலை சமாளிச்சுட்டு பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன். அதே மாதிரிதான் ஒரு திரும்ப வரும், அந்த சமயத்துக்கு வரும்.
இந்த மாதத்தோட பர்மிட் முடியுதுல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு. ஆமா. அப்புறம் பதிச்சு அதுக்கு போட்டிருக்கியா? போன மாதம் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். இப்போது மறுக்கா இந்த மாதம் 22ஆந்தேதி இன்னும் 3 வாரத்தில் அப்பாயின்மெண்ட் இருக்குது. அதுக்கு டாக்குமெண்ட்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அது எவ்வளோ மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு தெரியல. பார்க்கலாம், போய் பார்த்தா தான் தெரியும். சரிம்மா. சரி பார்த்துக்கோ. சரிம்மா. சரி பாருங்க. பாய் பாய். டாடா. குட் நைட். இரவு வணக்கம். வேறு மாதிரி மணி 9 மணி ஆச்சு, இன்னும் இருட்டல. ஒரு 8 o'clock வந்து சன்செட் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் என்னென்னா க்ரௌட் இல்லை. சூப்பராக இருக்கு. இன்றைக்கி ஜூலை 4. ஜூலை 28 வந்தால் இந்த மாதத்தோட ஜெர்மனி வந்து 1 வருஷம் ஆக போகுது. இன்டர்ன்ஷிப் முடிச்சாச்சு. ஜெர்மன் லாங்குவேஜு A2 கற்றுக்கிட்டாச்சு. நேற்றோட A2 கிளாஸ் முடிஞ்சது. ஃபுல்லாக டெஸ்ட்டு எழுதணும். டெஸ்ட்டு வந்து அதுலேயும் பாஸ் மார்க் தான். ஸோ சும்மா A2 பாஸ் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான். ரொம்ப அந்தளவுக்குலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. B1 முடிக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபர்ட் தேவைப்படும். B1 வந்து திங்கக்கிழமையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படியும் 3 மாதம் கிளாஸ் போகும். B1.1 1.2 அதுக்கப்புறம் டாய்ச் ஓரியன்டேஷன் கோர்ஸ் 3 மாதம். சைட் பை சைடாக அப்ளிகேஷன் போட வேண்டியது தான். ஆனால் மோஸ்ட்லி ஜாப் சென்டர் மீட்டிங் இருந்துச்சு. ஜாப் சென்டரில் போய் பேசினோம். அவங்ககிட்ட ஸ்டாஃப் என்ன சொன்னாங்கன்னா, B1 முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் வந்து ஜாவா அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து ட்ரைனிங்க்கு அப்ளிகேஷனை ரெடி பண்ணுறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கம்பெனிஸ் வேக்கன்சிஸ் எல்லாம் நிறைய லிஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து அவங்க பர்சனலாக இன்டர்னலாக வந்து வேக்கன்சிஸ் லிஸ்ட்டும் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ அது நமக்கு டப்புன்னு நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்து ஜெர்மனும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வேலை கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. இனிமேல் B1 முழுசாக நல்லா கற்றுக்கிட்டாவே ஓகே தான். நான் B2 வரைக்கும் புஷ் பண்ணலான்னு இருக்கேன், பார்ப்போம். வேறு என்ன சொல்லணும். இவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இங்கே வெளியே இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது புரியுது. கொஞ்சம் புரியுது. அது வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்குது. நல்லாயிருக்கு. குயிக்காக இன்டகிரேட் ஆகிடலாம். எனக்கு கொஞ்சம் நேரமாக வந்துருக்கணும். இருட்டிகிட்ருக்கு. மணி 10 மணி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இரவு 10 மணி. மீண்டும் சந்திப்போம்.
€4 செலவு பண்ணுறேன் இந்த மெடலுக்காக, ஃபேக் மெடலுக்காக. காயின் உள்ளே போட்டு இங்கே காயின் போட்டு இங்கே பட்டன் ப்ரெஸ் பண்ணி இந்த 3 டிசைனில் இங்கே சூஸ் பண்ணிவிட்டு இதை 10 வாட்டி ரோல் பண்ணணும் போல். 10 வாட்டி ரோல் பண்ணால் நமக்கு வந்து இது வழியாக வந்துடும் வெளியே மெடல். €1 காயின் போடணுமா? €1 காயின் 2. ஸோ €1 காயின் 2 வச்சாச்சு. வச்சாச்சு. €2 காயின், €2 காயின் இன்னொரு சாக்கெட்டில் வச்சாச்சு. ஸோ insert the button or இங்கே புஷ் பண்ணுமா? புஷ் பண்ணிட்டேன். மாடல் சூஸ் பண்ணுமா? ஓகே 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 சரி சரி. வெளியே வந்துடுச்சு காயின். புரியல. நான் ப்ரெஸ் பண்ணவே இல்லை, அதுவே காயின் வந்துடுச்சு போல். என்னடா சொல்கிறீங்க? €4 வாங்கிட்டீங்களடா அதுக்கு. அப்போ நான் சுற்ற முடியாதா? ஆசையில் மண்ணள்ளி போட்டீங்க. மாடல் இருக்குது இங்கே. ஸோ இதில் வந்து சூஸ் பண்ணால் நமக்கு காயின் விழுகும் போல். ஸோ இது ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க காயின். ஆனால் வெயிட் €4 காயின் வெயிட் மாதிரி தெரியலையே. ஓகே, இந்த மெடல் தூக்கிட்டு பாஸ்டாய் பிரிட்ஜ் மெடல் தூக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். பெர்லினுக்கு மறுக்கா வந்தாலும் வருவேன் நினைக்கிறேன். பார்க்கலாம், இடம் சூப்பராக இருக்குது. வருவேன் மறுக்கா.